ஒரு பெரிய சித்தருங்க. அவருக்கு வயிற்று வலி வருங்க. அந்த வயிற்று வலி வரும்போதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாயிடுவாங்க. வயிற்று வலி வந்த உடனேயே கைகளை பின்னால் கட்டி கொள்வாருங்க. அதுக்கு பிறகு வயிற்று வலி வந்த பிறகு அப்படியே யோசிக்க தொடங்குவார். அப்புறம் கைகளை கட்டியிருந்த கைகளை பிரித்து கொண்டு ஓலைச்சுவடியிலே பாடலாக எழுதுவாருங்க. அந்த பாடல்கள் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள், பக்தி பாடல்கள், பரவசம் ஊட்டும் பாடல்கள், தத்துவங்களாக அந்த பாடல்கள் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வயிற்று வலி வந்த உடனேயே அவருக்கு பாடல்கள் பிறந்து வரும். பாடல்களை ஓலைச்சுவடியில் எழுதுவார். அதுக்கு அடுத்தது பலன்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஒருத்தவங்களை உட்கார்ந்து எதிர்த்தாப்பில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்தது, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருப்பதுன்னு முக்காலத்தையும் அழகாக குறி சொல்வது போல அற்புதமாக அருள்வாக்காக சொல்லிவிடுவாருங்க. ஒரு பக்கம் அவருக்கு வயிற்று வலி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. இன்னொரு பக்கம் வயிற்று வலி வந்தால் அழகாக பாடல்கள் எழுதி ஓலைச்சுவடியை எழுதி பாடுகிறாரே, அதை ரசிக்கிறதுக்காகவும் ஒரு கூட்டம் எப்போதும் காத்து கொண்டிருக்குங்க. அவர் அருள்வாக்கு சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பேர் நரசிம்மருங்க. ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள். ஏன்னா அவர் பக்திமயமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பலன்களும் அழகாக சொல்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அப்படின்னு மரியாதையாக அழைக்க ஆரம்பித்தாங்க. அவரை வணங்கி வணங்கி அவர்கிட்டேருந்து பலன்களை எல்லாம் வாங்கி கொண்டே போனாங்க. அப்படிப்பட்ட நரசிங்க சுவாமிகள் யார் அப்படின்னா நெசவு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்கங்க. அதே மாதிரி கன்னட தேவாங்கர் சமூகத்தை சேர்ந்தவராக ஸ்ரீ நரசிங்க சுவாமிகள் இருக்கிறாங்க. அவங்க இல்லறவாசியாக இருந்தாங்க. 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள்னு அவங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நெசவு தொழிலெலாம் செய்திருந்தாங்க. திடீர்னு இறைவன் அவங்கள ஆட்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவர் வணங்கக்கூடிய ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுடைய அருள் அவருக்கு அப்பப்போ வர ஆரம்பிக்கும். அந்த அருளால் தான் அவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். அந்த அம்மனுடைய அருள்வாக்கு அவருக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சுது. சாதாரணமாக இருந்தவங்களாக இருந்தாலும் தெய்வம் சில நேரங்களில் சாதாரணமானவங்களை குடிகொள்ளும். அவங்க மனசு தூய்மையாக இருந்தால் அந்த இடத்துல தெய்வம் உட்கார்ந்துரும். அதே மாதிரி தான் ஸ்ரீ நரசிம்ம சாமிகளுடைய மனசுக்குள்ளார் அம்பாள் உட்கார்ந்தார். 5 எழுத்துக்குரிய சிவபெருமானும் உட்கார்ந்தார். அருள்வாக்காக சொல்ல ஆரம்பித்தார். மக்கள் எதை தேடி வந்தாலும் அவங்களுக்கு அள்ளி கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் பொறுமையாக சொன்னார். கூட்டம் கூட்டமாக மக்கள் போக ஆரம்பித்தாங்க. பலருக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் நல்லதெல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. வர்றவங்க எல்லார்ட்டையுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, சத்தியமே கடவுள் அப்படின்னு உறக்க சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்லுவாங்க. சொல்லின்னு இருக்கும்போது முடிஞ்சோடனே சத்தியமே கடவுள் அப்படின்னு உறக்க சொல்லுவாங்க. சத்தியமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க குறி கேட்கறதுக்கோ அருள்வாக்கு கேட்கறதுக்கு உட்கார்ந்தோடனே சத்தியமே கடவுள், சத்தியமாயிரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க கிளம்பும்போது எழுந்திருக்கும் பொழுது சத்தியமே கடவுள், சத்தியமாயிருன்னு மறுபடியும் சொல்ல வைப்பாங்க. இப்படி சத்தியத்தை கடைபிடித்து அவங்க வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வர்றவங்க பிரச்சனைகள் எல்லாமே அவங்க தீர்த்து வைத்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பாடல்கள் நிறைய ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. உண்மையினும் ஆதிவஸ்தை யாவரும் பணிந்து போற்றார், உண்மையை காணார் என்னும் உலகளந்த ஆதிவஸ்து, நன்மையாம் பக்குவத்தை நாடியே மனதுள் 5ஐ ஒன்றுமாய் நிற்க நாதன் உறுதியை காட்டுவார்னு சொல்லி அருமையாக இந்த பாடலை போல பல பாடல்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற ஊரில், அதாவது வள்ளலார் நகர் இருக்குது. அந்த வள்ளலார் நகர் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா சாமியார் மேடை அப்படிங்கிற இடத்துல இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு மேடையாக இந்த மகானுடைய ஜீவசமாதியை அமைச்சிருக்காங்க. இன்றைக்கும் பக்த கோடிகள் இங்கே சென்று ஸ்ரீ நரசிம்ம சாமிகளை பார்த்து வணங்குறாங்க, தியானத்தில் உட்கார்றாங்க, சத்தியத்தை கடைபிடித்து வாழுறாங்க, சத்தியத்தையும் இங்கே சொல்கிறாங்க.
அவங்களுக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்களை எல்லாம் இந்த ஜீவசமாதிக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சாமி நம்முடைய குறையெல்லாம் தீர்ப்பார், நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கும் தினந்தோறும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க வேண்டிக்கிறது எல்லாமே நடக்குதுங்க. சாதாரண ஒரு மேடையில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி சின்னதாக அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு வணங்கிக்கிட்டு போகிறாங்கங்க. இந்த மகான் வந்து 1919ஆம் ஆண்டு மார்கழி மாதத்தில் சதுர்த்தி திதியில் பரிபூரணம் அடைந்தாங்கங்க. அப்படி இருக்கிறதுனால சத்தியமே கடவுள், சத்தியமாய் இரு என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்மசாமியினுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். சத்தியமாய் இருந்து வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.